ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்பா. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூவில் போகுமே நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கிங் போட்டுருங்க. இந்த படம் வந்து ஒரு சாதாரண க்ரைம் த்ரில்லர் மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லராக மாறுதுங்க. ஸோ கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோட மர்டர் கேஸ். ஸோ அது வந்து ஒரு சாதாரண மர்டர் கேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேஸில் இருக்க எல்லாருமே சாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸில் வந்து பின்னாடி ஒரு அமானுஷம் இருக்குது அப்படிங்கிற உண்மையே தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து இது போலீஸ் எப்படி விசாரித்தாங்க, நம்ம ஹீரோயின் எப்படி விசாரித்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மீதி கதையை கொண்டு போயிருக்காங்க. சூப்பரான ஒரு கதைங்க, வேறு லெவலில் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என்ன கொண்டு போனது கடைசியில் முடிக்கிற விதம் வந்து எப்பவும் போல் நம்ம ஆளுங்க பண்ணுறது என்னென்னா, நல்லா கொண்டு போய் கடைசியில் கம்மாயில் கவுத்த மாதிரி கவுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி கவுத்து போட்டாங்க. கொண்டு போன விதம் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஏன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு. முதல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி ஆரம்பித்து அப்படியே வரும்போது ஓகே சூப்பராக போகுதுப்பா, அடிச்சு தூக்க போகிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி போய் கடைசியாக கொண்டு போய் இல்லை நாங்கள் வழக்கம் மாதிரி எப்பவும் போல் வழக்கமாக என்ன பண்ணுவோமோ அதான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிருந்தால் இன்னும் கூட நல்லா வந்திருக்கும். பட் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஒரு ஆவரேஜ் மூவி. இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா 5க்கு வந்து ஒரு 3 கொடுக்கலாம்.